Hi friends, welcome back to our channel. Today video la enna new material collections vandirukku paakradhukku munadi nama Vani Craft Store idha first time paakringla marakama subscribe பண்ணிக்கோங்க கூடவே bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க சோ நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே notification வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த ப்ராடக்ட் தான். இது பாத்தீங்கன்னா இன்விசிபிள் செயின்க்கு யூஸ் பண்ற அந்த லக்ஷ்மி காயின் தான். அகைன் இது நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம். இதுல வந்து இப்போ 5 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மெயின் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ, பிங்க், ஒயிட் அந்த மாதிரி ரெகுலர் கலர் ஷேட்ஸ் எல்லாமே இதில் ரீஸ்டாக் பண்ணிட்டோம். அண்ட் இப்போவும் நம்மக்கிட்ட இது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறப்பவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். ப்ரீவியஸாக இது ஒரு பீஸ் வந்து நம்ம 25 ருபீஸ்க்கு சேல் பண்ணது. இப்போ நம்ம பேஜில் இது ஜஸ்ட் 18 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுனாலும் நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்மக்கிட்ட 5 கலர்ஸ் இருக்குது. அந்த 5 கலர்ஸில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் பெண்டன்ட் கொண்டு வந்திருக்கிறோம். லோட்டஸ் பெண்டன்ட்டில் ப்ரீவியஸாக நம்ம 8 கலர்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். அதில் பிங்க் கலர் மட்டும் இல்லை. இந்த டைம் நமக்கு வந்திருக்கிறதுல 9 கலர் ஷேட்ஸும் வந்திருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக ரெட் கலர் வேணும், க்ரீன் வேணும், பிங்க் வேணும், அந்த மாதிரி பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் கேட்குறீங்க. அப்போ எனக்கு மற்ற கலர்ஸ் எதுவுமே சேல் ஆகாமல் அப்படியே இருந்திருக்கும். அதனால தான் நான் வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்கிறப்பவே 9 கலர்ஸ்னால் 9 கலர்ஸில் ஈச் 1 பீஸ் இல்லை ஈச் 2 பீஸ் இல்லை ஈச் 5 பீஸ் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஃபுல் செட்டாக 9 கலர்ஸ்னால் 9 கலர்ஸில் ஈச் 1 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஈச் கலர் வந்து சிங்கிள் பீசஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு செட் எடுக்கிறீங்கன்னா 9 கலர்ஸும் சேர்த்து வர மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளிப் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான். நிறைய பேர் வந்து இது ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்த ப்ராடக்ட். இதுலேயும் நம்ம இப்போ 8 கலர்ஸ் வந்து அகைன் ரீஸ்டாக் கொண்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீசஸ் வந்து நமக்கு 5 ருபீஸ் வரும். 25 பீசஸ் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 99 ருபீஸ் வரும். ஸோ எல்லா கலர்ஸையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ்டாக 25 பீசஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 25, 50 அந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேக்ஸ் சீட் தான். வேக்ஸ் சீட்டில் நம்மக்கிட்ட இப்போ 2 வெரைட்டி அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஷேட், அது வந்து பிக் சைஸில் வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஒயிட் வந்து ஸ்மால் சைஸில் வர மாதிரி இருக்கும். பிக் சைஸ் வந்து நமக்கு ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 60 பீசஸ் வரும். ஸ்மால் சைஸில் ஒரு பேக்கெட்டில் 40 பீசஸ் வரும். ஸோ ரெண்டுமே ப்ரைஸ் டிஃபர் ஆகும். அண்ட் மேக்ஸிமம் நம்மளோட பெஸ்ட் ப்ரைஸ் தான் இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து சிங்கிள் பீசஸ் அந்த மாதிரி கூட இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் பின்னுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ரிங். அதில் வந்து இப்போ நமக்கு சைடில் ஹோல்ஸ் வர மாதிரி பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கிறோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா பெர் பீஸ் வந்து ஜஸ்ட் 3 ருபீஸில் தான் நமக்கு கொடுக்குறோம். இதுலேயே வந்து நம்மக்கிட்ட 1 இன்ச் வித்தவுட் ஹோல்ஸ் வர மாதிரி அந்த பேட்டர்ன் ரெண்டுமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. இதுவும் நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா 10 பீசஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து சென்டர் கிளிப் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அப்டேட் பண்ணுறதும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறோம். ஸோ இப்போவுமே நம்ம அகெயின் அதே ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். சேம் அதே 3 சைஸஸ் கொண்டு வந்திருக்கிறோம். 5mm, 6mm அண்ட் 7mm 3 சைஸஸுமே நம்மக்கிட்ட இப்போது அவைலபிள் இருக்குது. ரெடி ஸ்டாக் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ளவர் பேட்டர்னில் வரக்கூடிய ஸ்டோனு தான். இதுவுமே நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ப்ராடக்ட் தான். இதுலேயும் அந்த சேம் 4 கலர்ஸ் அகெயின் ரீஸ்டாக் பண்ணிட்டோம். ஒயிட்டில் வந்து பிளெயின் ஒயிட் கலர் ஸ்டோன் வர மாதிரி, ஒயிட் வித் மல்டி கலர் ஸ்டோன் வர மாதிரி, அப்புறம் க்ரீன் ஒயிட்டில் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஸ்டோன் வர மாதிரி, அப்புறம் மல்டி கலர் ஸ்டோன் வர மாதிரி அந்த 4 பேட்டர்னுமே அகெயின் ரீஸ்டாக் பண்ணிட்டோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் வந்து 25 ருபீஸ் வரும். 50 பீசஸ் வந்து 120 ருபீஸ் வரும். இதுவுமே நீங்கள் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்குறது அலிகேட்டர் கிளிப்பும் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 2 ருபீஸ் வரும். 50 பீசஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அபோவ் 50க்கு மேலே தான் நம்ம சொல்கிற இந்த ரேட்டில் வரும். அபோவ் 50க்கு மேலே 70 ருபீஸ் வரும். அபோவ் 100க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 130 ருபீஸ் தான். நீங்கள் 500 பீசஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 500 ருபீஸ். அப்போ சிங்கிள் பீசஸ் வந்து உங்களுக்கு 1 ரூபியில் வருது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ளூ ஐட்டம் தான். க்ளூவில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா B7000, அப்புறம் E8000, அப்புறம் கோனில் வரக்கூடிய பேட்டர்னில் 3 பேட்டர்ன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரு பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் வரும். நீங்கள் B7000 அண்ட் E8000 ரெண்டுமே சேர்த்து 10 பீசஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி மிக்ஸ்டு பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கூட 10 பீசஸ்க்கும் சேர்த்து நமக்கு 500 ருபீஸ் தான், 50 ருபீஸ் லெஸ் ஆகும். அண்ட் தென் இது கூட ஒரு கோன் க்ளூ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ 10 பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 500 ருபீஸ் அண்ட் ஃப்ரீயாக இந்த ஒரு கோன் க்ளூவும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இது செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பெர் பீஸோட ரேட் வந்து நமக்கு 14 ருபீஸ் வரும். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 30 ml. ஸோ இந்த கோன் கூட நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் வந்து 14 ருபீஸ் ரேட்டில். ஸோ இதில் நான் 5 பீசஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ கிஃப்ட் வருமா, இல்லை இந்த ரேட்டில் வருமா அந்த மாதிரி கேட்காதீங்க. நம்ம மேக்ஸிமம் 10 பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த ரேட்டில் நமக்கு கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்க்கு யூஸ் பண்ணுற, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து ஒரு மினி கிட் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அண்ட் யூஸ் ஆகிற எல்லா ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து ஒரு கிட் மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். ஹெட் பின்னு, ஐ பின், ஜம்ரிங், அப்புறம் வந்து ஹூக்ஸு, பேக் புஷ்ஷர், அப்புறம் பீகாக்கில் 2 வெரைட்டிஸு, அப்புறம் இந்த ஸ்டோன் அலிகேட்டர், ஃபிங்கர் ரிங், அப்புறம் ப்ரூச்சஸ் பின்னுக்கு யூஸ் பண்ணுற பேஸு, அப்புறம் MDF சென்டர் கிளிப்பு, அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா கட்டர் அண்ட் பிளேயர் செட்டு, அப்புறம் ஒரு பாக்ஸ் பேங்கிள், வேக்ஸ் சீட்டில் இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருந்த 2 வெரைட்டிஸ்லையும் ஈச் 2 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அட்டாச்சர் அந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா கலெக்ஷன்ஸுமே கவர் ஆகிற மாதிரி இந்த கிட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டுமே சேர்த்து 599 ஒன்லி தான். ஸோ ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் ஆகிற எல்லா ப்ராடக்ட்டும் மோரோவர் இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பீட் மிஷின் கிட் தான். பீட் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின், அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற பீட்ஸில் வந்து 10 வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 4 mm மல்டி கலர் ஷேட் வந்து 20 கிராம் பேக்கெட்டும், இதுக்கு யூஸ் பண்ணுற பின் ஒரு 20 கிராம் பேக்கெட். ஸோ ஓவரால் இதில் நம்ம வந்து 12 ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து ஃபுல் கிட்டுமே நமக்கு வந்து 499 ருபீஸ் ஒன்லி. ஓவரால் இன்றைக்கி வந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ்.